வணக்கம் நேர்களே. மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக பல சைவம் வளர்த்த பெரியோரை பற்றி நாங்களுமே சொல்லி வருகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சொல்லி வருகின்றோம். வாழ்க்கை வரலாறு என்று சொல்லி பார்க்கின்ற போது அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எவ்வாறான செயற்பாடுகளை சைவத்திற்காக செய்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கை பாதையில் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை பற்றி நாங்களுமே சொல்லியிருக்கின்றோம். ஒவ்வொரு பெரியவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உண்மையிலேயே எங்களுடைய மனம் அவ்வளவுத்திற்கு சந்தோஷப்படக்கூடிய வகையில் இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் இந்த சைவம் வளர்வதற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய தெய்வங்களை வரிசைப்படுத்தி விட்டு செல்லுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் சாதாரணமாக நினைத்த நேரங்களில் கடவுளை வணங்கிவிட்டு செல்லுகின்றோம். ஆனால் அன்று நாங்கள் பார்க்கின்ற போது அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான ஒரு நிலை இருக்கவில்லை. சைவ சமயத்தை வழிபடுவதற்கு, எங்களுடைய கடவுள்களை வழிபடுவதற்கு அன்றைய காலத்தில் பிரச்சனை நிலவி கொண்டிருந்த காலமாக இருக்கின்றது. அத்தகைய காலப்பகுதியிலும் கூட அந்த சைவ சமயத்தை ஆதரித்து நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆற்றங்கரை ஓரத்தில், அரச மரத்தடியில், அது மாத்திரமில்லாமல் அடுப்பங்கரை போன்ற பல்வேறு இடங்களில் வைத்து சைவ சமயத்தை வழிபட்டிருக்கிறார்கள், எங்களுடைய கடவுள்களை வழிபட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் இவ்வாறு சைவ சமயமானது மிளிர்கின்றது என்றால் அதற்கு அனைத்துக்கும் காரணம் அவர்களுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கின்ற சைவ சமயத்தில் மூத்தவர்கள் நாங்கள் பார்க்கின்ற போது சித்தர்கள், ஞானிகள், அது மாத்திரமல்லாமல் சமய குறவர்கள் என்று சொல்லி பலருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் தந்து வருகின்றோம். அந்த வரிசையிலுமே இன்றைய நாளிலும் நாங்கள் சைவ சம்பளித்த பெரியார் தொடர்பாக பார்க்கையிலே ராம் பரதேசி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் பார்க்க இருக்கின்றோம். ராம் பரதேசி சுவாமிகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் வித்தியாசமான கோணத்தில் அமைந்திருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், சிறு வயதிலிருந்தே இறைவருடைய நாட்டம் கொண்டவராக திகழ்ந்த இவர் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றார். வீட்டை விட்டு வெளியேறி சிறுவர்களாக தன்னுடைய நேரத்தை கழித்து வருகின்றார். இவர் செய்த அற்புதங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கையிலே ஒரு நாகம் கடித்தவரை தூக்கி கொண்டு இவர் முன்னால் வைத்து விட்டால், இவர் நாகத்தை பார்த்து அந்த நாகம் கடித்தவர் இருக்கின்ற அந்த நிலையிலே பார்த்து அவர் பாம்பே வெளியே வா என்று சொல்கின்ற போது எந்த பாம்பு அந்த மனிதரை கொத்தியதோ அந்த பாம்பு நகர்ந்து இவர் அடியில் இருக்கும். இவ்வாறாக ஒரு வியக்க வைக்கத்தக்க அற்புதங்களை செய்தவராக இவர் இருக்கின்றார். ராம் பரதேசி சுவாமிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இவருடைய பெயரில் ராம் என்கின்ற பெயர் ஏன் இணைத்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே ராம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். இவ்வாறாக இருக்கின்ற இவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக அற்புதமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சிறுவயது முதலில் இவ்வாறு வியக்க வைக்கத்தக்க வகையில் இருந்த இவர் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார், அது மாத்திரமில்லாமல் எவ்வாறெல்லாம் சைவ சமயத்துக்கு தொண்டாற்றினார், எவ்வாறெல்லாம் எங்களுடைய மக்களை இன்று வரைக்கும் எங்களுடைய மக்களை சரியான பாதையில் வழிநடத்தியிருக்கிறார் என்று தொடர்பாக நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையிலுமே ராம் பரதேசி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்களுமே விரிவாக பார்க்கலாம். ராம் பரதேசி சுவாமிகள் ஆந்திராவை சேர்ந்தவர். சிறுவயதாக இருக்கும் போதே தாயை இழந்தார். அதனால் எதிலும் பற்றுக்கொள்ளாது அணிந்திருந்த ஆடைகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு சாதாரண வேடத்துடன் திரிவது வழக்கம். வீட்டிலே படுத்துக் கொள்வார், நடுரோட்டிலும் படுத்து தூங்குவார். ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் பின் வீடு திரும்பவே இல்லை. மனிதனையும் அவனது தீய செயல்களையும் வெறுத்து ஒதுக்கினார். வேகமாக நடந்தார். சிரித்த வண்ணம் எப்பொழுதுமே நடப்பவராக இருந்தார். ஆன்ம சக்தி அவர் உடலெல்லாம் பாய ஆரம்பித்தது. இப்படி நடந்தே தீவிர ஆத்ம சாதனை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி வந்தடைந்தார். ஞானபூமி தன் ஞான மகனை வரவேற்றது. ராம் பரதேசி சுவாமிகள் நல்ல உடல் வலுவாய்த்தவர். சுமாரான உயரத்துடன் நீண்ட தாடியும் சடாமுடியுடனும் காணப்படுவார். குழந்தைகளுடன் அன்புடன் பழகுவார். தம்மை பெரிய கயிற்றால் குழந்தைகளை கட்டச் சொல்லிவிட்டு அவர்களை விட்டு வீதி வீதியாக இழுத்தும் செல்லும்படி கூறுவார். குழந்தைகள் அவ்வாறே சுவாமிகளை வில்லியனூர் முழுவதும் இழுத்து செல்வார். பிறகு குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பார். சுவாமிகளுடைய இயற்பெயர் என்னவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்பொழுதும் ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ராம் பரதேசி சுவாமிகளுடைய சித்து விளையாடல்கள் ஏராளமாக இருக்கின்றது. அதன் மூலம் தம்முடைய ஆத்ம சக்தியால் பொதுமக்களுக்கு நன்மைகளை செய்தார். நாகபாம்பு கடித்து இறந்து விட்டவரை தூக்கி கொண்டு சுவாமிகள் முன் கிடத்துவார்கள். சுவாமிகள் சிரித்து கொண்டே, ஏ நாகம்மா, இங்கே வாடி என்பார். எந்த பாம்பு அவரை கடித்ததோ அதே நாகம் அங்கு படம் எடுத்து நிற்கும்.
சுவாமிகள் தன் கையை நீட்டுவார். சர்ப்பம் தன் விஷத்தை சுவாமிகளுடைய கையிலே கக்கும். அதை அப்படியே மென்று விழுங்கி விடுவார். பாம்பு கடித்திறந்தவர் உயிர் பெற்று எழுவார். இதே போன்று மௌன தியானத்தில் ஆன்மீக சாதனையாக படித்தார். பொதுமக்களுக்கு ஏற்படும் நோய்களை குணமாக்கினார். ராம் பரதேசி சுவாமிகள் இந்த இடத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது என்று கூறினார். அதன்படி வில்லியனூர் புகைவண்டி நிலையம் சுவாமிகள் கூறிய இடத்தில் தோன்றியது. பிரபஞ்சத்தின் ரகசியத்தை உணர்பவன் தன் ஆத்மாவை கண்டவன் ஞானி. ஊழ்வினையை வென்றவன் ஆத்ம ஞானி. ஆத்ம தரிசனம் கண்ட பிறகு பரபிரம்ம தரிசனம் காண உழைப்பது ஆத்ம ஞானியின் பணி. இதற்கு ஓங்கார யோகம் என்று பெயர். இந்த சாதனையின் உச்சக்கட்டம் பரபிரமத்தை சந்திப்பதும் பேசுவதும் கலப்பதும் ஆகும். உடலை தூக்கி எறிந்துவிட்டு பரபிரமத்தோடு இணையலாம். அத்தகைய தீவிர சாதனையை நம் சுவாமிகள் செய்து வெற்றி கண்டார். சுவாமிகள் தன் உடலை ஓங்கார பொருளுடராக மாற்றி திரும்பினார். அப்படியே ஆடாமல் அசையாமல் சமாதி நிலை பெற்றார். சுவாமிகள் சாகவில்லை, பரபிரமத்தோடு கலந்துரையாடினார். இதை அறியாத மக்கள் சுவாமிகள் இறந்து விட்டார் என கருதி அவரது உடலை 1838 ஆண்டு தற்போது வில்லியனூர் புகைவண்டி நிலையத்தில் உள்ள பயணச்சீட்டு தரும் அறைக்கு கீழே சமாதி நிலையில் அப்படியே வைத்து விட்டார்கள். மண் மூடிக்கொண்டது. பின்னர் அந்த இடத்தை ரயில்வே தண்டவாளம் போடுவதற்கு தோண்டும் போது ஆயுதம் சமாதி நிலையில் இருந்த சுவாமிகளுடைய மீது பட்டது. திடீரென்று ரத்தம் உடலிலிருந்து வந்தது. இது பற்றி தகவல் அறிந்ததும் அப்போது ஆட்சியில் இருந்த பிரெஞ்சு அதிகாரிகள் பெரிய குடுவை செய்து அதனுள் சுவாமிகளை வைத்து வேறு இடத்தில் புதைத்து விட்டார்கள். சுவாமிகளின் சமாதி உள்ள இடம் புதுவைக்கு மேற்கே வில்லியனூர் ரோட்டில் சுல்தான்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களை தாண்டி வில்லியனூருக்கு திரும்பும் பாதையில் வலப்புறம் அமைந்துள்ளது. சமாதிக்கு முன்னால் 2 தூண்கள் உள்ள ஒரு கருங்கல் மண்டபம் உள்ளது. உள்ளே 4 அடி உயரத்தில் எண்கோண அமைப்பில் உள் மண்டபமும் அதன் கீழே சமாதியும் உள்ளது. மண்டபத்தினுள் சுவாமியின் திருவுருவம் மிக அழகாக கருங்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. சுவாமியின் திருவுருவத்திற்கு கீழே கீழ்கண்ட வாசகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமிகள் ஜீவனுள்ள பொழுதே சமாதி அடைந்தார். இதற்கு ஜீவசமாதி என்று பெயர். சுவாமிகளின் சமாதி உள்ள கட்டிடம் 109 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது. சமாதி அடைந்து சுமார் 136 வருடங்கள் ஆகிவிட்டன. வில்லியனூருக்கு அருகில் உள்ள விவசாயிகள் சிலர் விவசாயம் செய்வதற்கு முன்பாக சுவாமிகளின் சமாதிக்கு சென்று வழிபட்ட பிறகு சாகுபடியை ஆரம்பிப்பார்கள். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது ராம் பரதேசி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக வித்தியாசமான ஒரு கோணத்தில் அமைந்திருக்கின்றது. என்று சொன்னால் அவர் ஜீவசமாதி அடைந்த ஒருவராக இருக்கின்றார். அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவரை புதைத்து விட்டார்கள். குறிப்பிட்ட காலப்பகுதியின் பின்னர் தான் அவருடைய அந்த உடலில் இருந்து, அதாவது வேலை செய்கின்ற போது அந்த ஆயுதம் குத்தி அவருடைய உடலில் இருந்து குருதி வழிந்தோடியதை கண்டுதான் அவரை மீட்டார்கள். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனை பேரால் இவ்வாறாக இறைவனுடன் இரண்டர கலக்க முடியும் என்பது வினாக்குறியுடன் கூடிய ஒரு விடையாகவே இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது எவ்வளவு தூரம் இறைவனுக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு இருந்திருக்கின்றது, இறைவன் மீது எவ்வளவு பற்றுள்ளவராக இருந்திருக்கிறார் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இவருடைய வரலாறு வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சைவ சமயம் வளர வேண்டும், தலை தோங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்திருக்கின்றார். நாங்கள் நினைக்கின்றோம் இவர் சிறுவருடன் சிறுவராக இருந்து வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அவருடைய வாழ்க்கை மிக மிக வித்தியாசமாக இருக்கின்றது. சிறுவர்களை தன்னுடைய உடலை கட்ட சொல்லிவிட்டு அவர்களோடாகவே இழுத்து செல்ல சொல்லுவார். பலர் பார்க்கின்ற போது பல வித்தியாசமான கோணங்களில் சிந்திப்பார்கள். ஆனால் அவர் இறைவனுடன் கொண்ட அந்த பற்றுதலின் காரணமாகவே பல்வேறான வினைகளை ஆற்றியிருக்கிறார் என்பதே உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ராம் 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 என்று சொல்வதனூடாக இவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். பல்வேறு விடயங்கள் இவரை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒவ்வொரு விடயங்களும் மிக மிக மகத்துவமான விடயங்களாக இருக்கின்றன. ராம் பரதேசி சுவாமிகள் என்று சொல்லி பார்த்தாலே பலர் இன்றும் நினைவு கூறுகின்ற பல விடயங்களை இன்றும் எங்கள் மனத்திலே பதிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கின்ற ராம் பரதேசி சுவாமிகள் பல ஆண்டு காலங்களுக்கு முன்னராக இறந்திருந்தாலும் இன்றும் கூட ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற போது இவரை நினைத்து வழிபட்ட பின்னர் தான் ஆரம்பிப்பார்கள். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய சமாதிக்கு முன்னால் சென்று அங்கு பல விடயங்களை ஆராய்ந்து அறிந்ததன் பிற்பாடுதான் நல்ல காரியங்களை தொடங்குகின்றார்கள். இவ்வாறாக இன்றும் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்ற ஒருவராக நாங்கள் ராம் பரதேசி சுவாமிகளை சொல்லிக்கொள்ள முடியும்.
இவ்வாறு பலர் எங்களுடைய சைவ சமயத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். பங்களிப்பு செய்தவர்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஏராளமான விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இவ்வாறு இருக்கின்ற ராம் பரதேச சுவாமிகள் இன்றும் போற்றப்படக்கூடிய, வணங்கப்படக்கூடிய, யாராலும் மறக்க முடியாத ஒருவராக திகழ்கின்றார் என்பதுதான் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் நாங்கள் ராம் பரதேச சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில், மற்றொரு காணொளியில், மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலினிஸ்ட் அஜயகுமார். நன்றி நேயர்களே.